ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மம்மாஸ் லைஃப் ஸ்டைல். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களோட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சௌந்தர்யா, 2 குழந்தைங்களோட அம்மா. இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் vlog கிடையாது. இது ஒரு ரியல் லைஃப் vlog. ஒரு 3.5 years பேக் வந்துட்டு இந்த சேனலில் நான் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு கமெண்ட், அது என்னோட கண்டென்ட்க்கும் அந்த கமெண்ட்க்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது. ஒரு பொண்ணை கேரக்டர் அசஸ்னேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு வேர்டை வந்துட்டு கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து போட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு அது பார்த்த உடனே என்னடா இது இப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்களே, அப்படி நம்ம என்ன தான் பண்ணணும்? ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் இல்லாமல் அது வந்து நான் இந்த வீடியோக்காக பண்ணது கூட கிடையாது. டெய்லி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவாரோ அதுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி தருவேனோ அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன். ப்ளஸ் என்னோடய குழந்தைங்களோட வீடியோஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ கமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே அச்சச்சோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டு ஓடி போய் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அதுதான் நான் போட்ட லாஸ்ட் வீடியோ. இப்போ எடுத்து பார்த்தோன்னா ஒரு 3.5 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த சேனல் பக்கம் போகவே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு அதை பார்க்கும்போது நியர்லி ஒரு 1800 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. நான் அந்த சேனலில் விடும்போது ஒரு 1200 300 தான் இருந்தாங்க. நான் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்திருக்காங்க. என்னதான் பண்ணிட்டோம் நம்ம, அப்படி எதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நம்மளையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம எந்த கண்டென்ட்டுமே போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் என்னோடய குட்டி பையனோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, மீன்ஸ் அதில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் நான் இப்போ பார்க்கும்போது நம்ம ஏன் போடாமல் விட்டுட்டோம், அதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ ஒரு நல்ல மெமரிஸாக இருக்குது தெரியுமா, நம்ம ஏன் அதெல்லாம் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சரி, நம்ம ஏன் இதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், போடலாமா வேண்டாமா, நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக vlog எடுக்க தெரியாது, கேமரா பிடிச்சிக்க யாரும் கிடையாது, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளே கேமரா பிடிச்சிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு எப்படி போட போகிறோம் வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது இல்லை நல்லா வருது வரல, நம்ம பண்ணி தான் பார்த்துடலாமே, போட்டு பார்க்கலாமே, யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்னாலும் நம்ம இன்னும் ஒரு 5 years 10 years கழித்து நமக்கு பார்க்கறதுக்காவது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும்ல இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு இனிமேல் என்னோடய குழந்தைங்களோட vlogs வரும், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட கொடுக்குறேன், ப்ளஸ் டெய்லி vlogs, டெய்லி ரொட்டீன் என்னோடது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மறுபடியும் கொண்டு வரவே முடியாது, காட்டவும் முடியாது. ஏன்னா நான் பர்ஃபெக்டாகவே இல்லை, கிடையாது. பட் ஒரு நாள் vlog-ஆக இருந்துச்சுன்னா, ஒரு நாள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு நாள் என்ன அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன், ஒரு நாள் அவங்க என்னெல்லாம் விளையாடுறாங்க, ஒரு நாள் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரியான குட்டி குட்டியாக வேறு ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் யாரும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் வீடியோஸ் பார்க்காம போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்துட்டு எனக்கு வருதா இல்லையான்னு நானே ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிறேனே. எனக்கு வந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ண போகிறேன், இல்லையா ட்ராப் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் போக போகிறேன். நான் ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், பட் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுத்து ஒரு 2 weeks ஆகிடுச்சு. நான் இது இப்போ எடுக்கல, ஏன்னா இந்த வீடியோவும் ப்ராப்பராக இல்லை எனக்கு தெரியும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே நான் காலையிலே எழுந்து சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்கு ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு, அண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு துர்கை அம்மன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு என்னால் முடியும் போதெல்லாம் போயிட்டு அந்த கோவிலில் எலுமிச்சைப்பழ விளக்கு போட்டுட்டு வருவேன். இன்றைக்கும் அந்த மாதிரி போயிருந்தேன். போயிட்டு விளக்கு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த கோவில்லே உட்காந்துருந்துட்டு நல்ல காற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாமி வேண்டிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் வரும்போது பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு எப்போவுமே எங்களுக்கு அந்த இயர் ஃபஸ்ட்லேயே ஒரு கேலண்டர் தருவாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு வந்து ஒரு 7.5 years ஆகிடுச்சு. எல்லா வருஷமும் அவங்களோட கேலண்டர் தான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வரும். என்னவோ தெரியல, அது ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம்.
நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு கேலண்டர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. வந்திருக்குங்க, ஆனால் இன்னும் எடுத்து வைக்கலை, அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கேலண்டர் வாங்காமல் வர மனசே இல்லை. அதனால் சும்மா அந்த கடைக்கு போயிட்டாவது ஏதாவது ஒன்று பேருக்கு வாங்கிட்டு அந்த கேலண்டரை வாங்கிட்டு வந்துடணும்னு போயிட்டு பார்த்து இந்த இலந்த பழம் ஜாம் இருக்கும்ல, அது மட்டும் 2 கப் வாங்கிட்டு அதோட அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு வந்து முருகர் கேலண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த கேலண்டரை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் நான் வரும்போதே வந்துட்டு என்னோடய அம்மா பாப்பாவை குளிக்க வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து அவளை ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் அவளும் விளையாடிட்டே இருந்தாள். இன்றைக்கி வந்துட்டு பருப்பு சாதம் தான் பாப்பாவுக்கு. கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு பருப்பு சாதம் ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு அவளும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே இருந்தாங்க. இந்த மேடமை பார்க்க ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் கால் பண்ணுவாங்க. 3லேருந்து 4 பேர் அது வீடியோ கால் வரும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 தடவை ஒவ்வொருத்தவங்களும் கால் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் என்னோடய அப்பா. அவர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கால் பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. சும்மா கால் பண்ணி பேத்தியை காட்டு என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாது. இவளும் அவரை பார்த்தா அப்படியே ஃபோனை தூக்கி வாயில் வச்சுப்பா. தாத்தா பார்த்த உடனே முத்தம் கொடுக்க வேண்டியது, தாத்தாவை பார்த்த உடனே பல்ல காட்ட வேண்டியது. அந்த 2 பொக்கு பல்ல காமிச்சு அப்படி சிரிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு 9 months பர்த்டே. எவ்ரி மந்த் பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கேக் வாங்கி கட் பண்ணிகிட்ருப்பேன். தம்பிக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பாப்பாவுக்கும் பண்ணலாம், அவள் வளர்ந்தது கேட்பாள்ல, எனக்கு மட்டும் ஏமா பண்ணல, அண்ணாக்கு மட்டும் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்ட்டு என்ன வேலை இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அன்றைய தினத்தில் வந்துட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கட் பண்ணிவிடுவேன். ஸோ அதான் இன்றைக்கி அவளோட 9th month பர்த்டே. பாப்பாவுக்கு கேக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் அவள் வந்துட்டு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப வைக்கலை, சும்மா ஒரு கடுகு அளவுக்கு வந்துட்டு அம்மா எடுத்து பாப்பா வாயில் வச்சு விட்டாங்க. அதனால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த கருவாடு தொக்கு, கருவாடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் தூத்துக்குடி கருவாடு கடையிலேருந்து தொக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணேன் நெத்திலி அப்புறம் கூனி தொக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. செகண்ட் டைமும் மறுபடியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.